Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. ஆண்டவரை, யார் என்னை கனப்படுத்தாவிட்டாலும், யார் எங்களை அவமதித்தாலும், அல்லது எங்கள் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் பரலோகம் எங்களை கனப்படுத்துகிறது. அல்ல கரங்களை தெரிந்த பரலோகத்துக்கு நன்றி சொல்லி, பரலோக தேவனே, பணம் உனக்கு பிள்ளையை பெற்று தராது, பணம் உன் கேன்சரை சுகமாக்காது, பணம் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது, உன் ஹார்ட்டை ஒண்ணு செய்யாது, உன் லங்ஸை தொட முடியாது. பணம் என் கர்த்தர் தொடுவார். தேவ தரிசனம் பெறணும்னா தேவமானங்களோட இரு, தேவ ஜனங்களோட வாழு, ஜெபிக்கிறாளோட இரு. வாசிப்போம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். 20ஆம் வசனம். அக்கினி ஜுவாலை பலிபீடத்தில் இருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து a family that saw the fire. கவனமாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த செய்தி ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மோடு பேச விரும்புவதை கவனிக்க வேண்டும். a family that saw the fire and received the miracle and blessing. அக்கினியை கண்ட ஒரு குடும்பமும் ஆசீர்வாதம் பெற்றவர்களும். இன்னைக்கு குடும்பத்துக்கான செய்தி. ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் அது குத்தினால் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள்கிட்ட இறங்குதுன்னு அர்த்தம். தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். God wants to speak to us this morning. அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் 13ஆம் அதிகாரத்தில் முதலாவது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தார்களாம்? பொல்லாப்பை செய்தார்கள். ஆண்டவருடைய ஜனங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி செய்தாலும் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்பாடு பண்ணி அவனை கொண்டு இஸ்ரவேலரை வழி நடத்துகிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் தான் நிறைய சாபங்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஏனென்றால் யாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை? தேவனுக்கு. வாசிங்க அதே அதிகாரத்தில் நாம் அங்கே அந்த ஜனங்கள் ஏன் அந்த ஆண்டவருக்கு அவங்க அப்படி கீழ்ப்படியாமல் போனாங்க? 21-25 வாசிங்க. அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி. அவனவன், அது மட்டும் சொல்லுங்க எல்லாரும் சத்தம் கூட சேர்ந்து. அவனவன் தன் பார்வைக்கு தன் சரி போனபடி என்ன செஞ்சானா? செய்து வந்தான். இது யாருடைய பார்வைக்கு பொல்லப்பாக இருந்தது? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால், அவனவன் தன் வழியிலே நடக்காமல் யாருடைய வழியில் நடக்க வேண்டும்? கர்த்தருடைய வழியில் நடக்கணும். யாருடைய வழியில் நடக்கணும்? ஆமாம், தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வழியில் நடப்பது தான் தேவனுக்கு பிரியம். அவனவன் தன் வழியே போனான். அப்படி போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 13:1 வந்தீங்கன்னா, அவர்களை ஆண்டவர் யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். விசுவாசிகளுக்கு வருகிற வியாதி சாதாரணமாக வராது, போராட்டம் சாதாரணமாக வராது. when we disobey God, when we do not do the things of God, தேவனுடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் யாருக்கையிலே அதை ஒப்பு கொடுத்துருவார். கொஞ்சம் 4 போட்டு மண்டையில் போட்டு கொண்டு வரட்டும் அப்படின்னு விட்டுருவார். ஆனால் ஆண்டவர் விலக மாட்டார், கவனமாக கவனிச்சுட்டே இருப்பார், மீண்டும் இழுத்துக்கிடுவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இப்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் வருவாங்க. நம்ம கூட அப்படி தானே இல்லை? 2 நாள் ஜெபம் பண்ண மாட்டோம், 1 மாதம் காணிக்க கொடுக்க மாட்டோம். இப்போ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சிலர் பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு மீட்டர் ஒன்று போட்டு விடுவாங்க பார்த்தீங்களா? அதில் ஓடும் அந்த மீட்டர் இப்படி மேலே ஏறி இறங்கி பிபி பார்க்குறதுக்கு எல்லாம் பார்க்குறது. அந்த மாதிரி நம்ம லைஃப் இருக்கும். இந்த ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க.
தேவன் அதை பார்த்தார். 12 நியாயாதிபதிகள் இந்த புஸ்தகத்தில் நியாயம் விசாரித்தார்கள். 12 judges were mentioned in this book. இந்த குடும்பத்தின் மூலம் தேவன் ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தினார். இந்த குடும்பத்தின் மூலம் தேவன் ஒரு நியாயத்தை ஏற்படுத்தினார். முதல் 11 நியாயாதிபதிகளும் அடல்ட்டாக இருந்து சீனியராக இருந்து வளர்ந்த பின்பாடு these people were doing evil against God again and again and again and again. But the Lord sent the prophets, the judges. நீ நியாயாதிபதிகளை அனுப்பி அவர்களை என்ன செய்தார்? வழி நடத்தி கொண்டே வருகிறார். இந்த 13ஆம் அதிகாரத்தில் வருகிற நியாயாதிபதியின் பெயர் என்ன தெரியுமா? சாம்சன். அவன் பேர் என்னது? சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதி இந்த குடும்பத்திலிருந்து அவன் எழும்புகிறான். சிம்சோனை என்றவனே கர்த்தர் எழுப்புகிறார். 24 வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:24. 13:24. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அவனுக்கு என்ன பெயரிட்டானா? இந்த ஸ்திரீக்கு முதல்ல என்ன பெயர் கொடுத்திருக்காங்க பாருங்க. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல what name was given to that woman at first. முதலாக இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மலடி. என்ன கொடுத்தாங்களா? ஆனா 13லிருந்து 24ஆம் வசனம் வருவதற்குள் அவள் மாறிவிட்டாள். ஒரு மனிதன் கர்த்தரை பார்த்து விட்டால் அக்கினியை பார்த்துட்டா மாறிடுவான். புரிந்தால் ஆமென் சொல்லிக் கொள்வோம். ஹalleluya. the woman called மலடி. ஆனா அதிகாரம் முடிகிறதுக்குள்ளேயும் அவள் பிள்ளைகளை பெற்றெடுத்தவளாய் மாறினாள். ஹalleluya. இதுக்கு இடையில யாருடைய அக்கினி வந்துருச்சு? தேவனுடைய அக்கினி. புரிந்தவர்கள கரங்களை உயர்த்தி கையை சுத்தி சொல்லுங்க. அக்கினியை சந்தித்து விட்டால் சொல்லுங்க வாழ்க்கை மாறிவிடும். Hallelujah. If you get in touch with the fire of God, if you have the glance of the fire of God, your life will be transformed. That's what happened in verse 20, isn't it? 20ஆம் வசனத்தில் அப்படிதான் நடந்துச்சு. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து எங்க எழும்பிச்சு? வானத்துக்கு நேராக எழும்பினது. கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். யார் யார் பார்த்தாங்கன்னு வாசிக்கலாமா? மனோவாவும் அவன் மனைவி. அதை மட்டும் மறுபடி வாசிக்க. மனோவாவும் அவன் மனைவியும். கல்யாணம் ஆனவங்க மட்டும் சொல்லிக்கிடுங்க. நானும் என் மனைவின்னு சொல்லுங்க. வேற யார் மாதிரி சொல்லிடாதீங்களே. கல்யாணம் ஆனவங்களாம் நினச்சிக்கிடுங்க. நானும் என் மனைவியும் என் குடும்பமும் யாருடைய அக்கினியை பார்க்கணும்? தேவனுடைய அக்கினியை பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்பா அம்மா ஒழுங்கா தேவனுடைய அக்கினியை பார்த்தா பிள்ளை மேலே தானா அக்கினி வரும். பிள்ளையை பார்த்து என் பிள்ளை ரவுடி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதை விட தாயின் தகப்பனும் தேவனை நேசித்து கர்த்தருக்காக நீ வாழ்ந்து தேவனுடைய அக்கினியை பார்த்துட்டா. I want to bring to you this morning about the 7 characters of Manoah and 5-fold characters of the woman. அந்த மனிதன் மனோவாவின் வாழ்க்கையில் காணப்பட்ட 7 காரியம். அக்கினியை கண்டது சும்மா இல்ல. எல்லாரும் ஆண்டவரை பார்த்துட முடியாது. சொல்லுங்க பார்க்கல சத்தமா. எல்லாரும் அதுக்கும் வழி இதெல்லாம் இருக்குதுங்க. ஆலயத்துக்கு கூட எல்லாரும் வந்துட முடியாது. அதுக்கு கூட யாருடைய கிருபை தான் வேணுங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா இது யாருடைய கிருபை? கிருபையினால் நான் வந்தேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் வந்தேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம். இட்ஸ் நாட் யூ, இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இன்னைக்கு வர வேண்டும் என்று நினைத்த அநேகர் இங்கு இல்லை. எனக்கும் தெரியும், அநேகருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். வர முடியாது என்று சொன்ன அநேகர் இங்க இருக்கிறீங்க. கைதட்டி கத்தரை ஆர்ப்பரிங்க. இது யாருடைய கிருபை? அப்போ மனோவாவும் அவனுடைய மனைவியும் அக்கினியை பார்த்தார்கள். உடனே பார்த்து விடவில்லை. முதலாம் வசனம் சொல்லுகிறது பொல்லாப்பை செய்தார்கள். பொல்லாப்பை செய்த பட்டணத்தில் தான் வாழ்ந்தாங்க. சிலர் ஊரையே குறை சொல்லிட்டு கிடப்பாங்க. எங்கள் ஊர் மோசமான ஊர். நான் வளர்ந்தது கோடம்பாக்கம் தான், தெரியுமா? நான் ஒன்றும் ரவுடியாக கத்தி எடுத்துட்டு அலையலை. நான் படித்தது புரசவாக்கம்தான். ஓட்டேரியில் இருந்தேன், தெரியுமா? ஓட்டேரி பற்றி உங்களுக்கு? ஓட்டேரி ஆள், பிரிக்லின் ரோடில் நடந்த ஆள். ரவுடி ஆயிடுவானா? ஆண்டவரை போய் பார்த்து சொல்லி, நான் இந்த ஊரில் இருக்கனால இப்படி ஆயிட்டேன், என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு. நோ 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 நோ. நடக்க வேண்டிய வழியில் நடத்தினா எல்லாம் ஒழுங்காக தான் இருக்கும். கோடம்பாக்கத்தில் வளர்ந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் பன்னி மேய்க்கிறவன் இருந்தான். காலையில் பன்னி 100 பன்னி வரும், சாப்பாடு போட்டுட்ருப்பான். இப்படி தான் வாழ்ந்தோம். நான் ஒன்றும் பண்ணியாக மாறிடலை. தேவன் ஆட்டுக்குட்டியாக எங்களை மாற்றுறாரு. கை வைத்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எங்கள் சூழ்நிலையை குறை சொல்லிக்கிட்டு, வீட்டை குறை சொல்லிக்கிட்டு, அம்மாவை குறை சொல்லிக்கிட்டு
அம்மா அப்பா குடிகாரன் அப்படி மாறிடாது, அதெல்லாம் மாறிடாது. குடும்பத்தினால எதுவும் மாறிடாது. அக்கினியை பார்த்துட்டா எல்லாமே மாற்றம் வந்துடும். ஹல்லேலூயா. கையை வைத்து அக்கினியை பார்க்கணும். ஆண்டவரே, மனோவாவும் அவனுடைய மனைவி எதை பார்த்தாங்களா? அக்கினியை பார்த்தாங்க. That woman was seeing her womb. அந்த பெண் தன்னுடைய கர்ப்பத்தை பார்த்து சொன்னாள், என்னை எல்லாரும் என்னவென்று சொல்லுகிறார்கள்? மலடி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன், படிக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருந்தால் ஆம்பளைங்களை பார்த்து மலடுன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? ஆனால் யாரை பார்த்து மலடின்னு சொல்கிறாங்க? ரொம்ப வருத்தமானது, வேதனையானது தான். ஆனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இந்த தூதன் வந்தார் பரலோகத்தில் வந்து வந்தால் ஆம்பளைகிட்ட போய் பேச வேண்டியதானே. இவர் எங்கே வந்து பேசினார்? வாசிங்க 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில், அதுக்கு முன்னாலே வாசிங்கன்னா 3ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனம். யாருக்கு தரிசனமானார்? சீக்கிரம் கவனிங்க, முக்கியமானதை சொல்லிட்டு வரேன். ஸ்திரீக்கு புருஷனை பார்த்து மலடுன்னு சொல்லல. ஒரு குடும்பத்தில் பிள்ளை இல்லைன்னா பெண்ணை பார்த்து மலடின்னு சொல்றாங்க. இதை பரலோகம் கண்டுபிடித்தது. எல்லாம் கைவித்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பரலோகம் வீக் பீப்புளை பார்க்குது. அவமானப்படுகிறவங்களை யார் பார்க்குறா? பரலோகம் பார்க்குது. நான் இந்த வேதத்தை தியானம் செய்த போது தேவன் பேச ஆரம்பித்தார். ஐ see upon this earth. உலகத்தை நான் பார்க்கிறேன். அவமானப்படுகிறவர்களையும் அவமானப்படுத்தப்படுகிறவர்களையும் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். குடும்பத்தை கவனிக்கிறார். நான் இந்த 2 பக்கமும் பேலன்சிங்காக தான் நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். வேதம் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, இங்கே நான் பேலன்சிங்காக நான் பேச விரும்புகிறேன். மலடி என்று சொல்லாத மனிதனை பார்க்கவில்லை, மலடி என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை யார் பார்க்க வந்தா? பக்கர் பார்க்க வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புருஷனை பற்றி நீங்கள் பார்த்தால், அவள் வந்து சொல்லுகிறாள், அந்த ஸ்திரீ புறப்பட்டு வந்து புருஷனை பார்த்து பேசுகிறா. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், என்னகிட்ட வந்து என்ன செஞ்சார்? பேசினார். 13:6 இருக்குது. அதை மட்டும் வாசிங்க. ஒருவர் என்னிடத்தில் வந்தார். சொல்லுங்க, ஒருவர் என்னிடத்தில் வந்தார். எவன் வந்தாலும் இவன் கவனமாக தான் இருப்பான் என் மனைவின்னு சொல்லி. முதல்ல மனைவி மேலே என்ன இருக்கணுங்க? கான்ஃபிடென்ட் இருக்கணும். மனைவியை சந்தேகப்படுகிற கணவன் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழ்க்கையில். மனைவி ஒருவேளை புருஷனை வந்து ஏதாவது கேட்பா, அது தப்பு கிடையாது, அது வந்து நேச்சுரல். ஆனால் புருஷன் மனைவியை சந்தேகப்படுறது படு மோசமானது, படு பாவமானது. This Manoah was very gentle and he didn't ask who came, what happened, nothing கேட்கல. அவன் சொல்கிறான், நீ பார்த்தால நான் மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிறான். நீ பார்த்த தூதனை நான் என்ன செய்யணும்? அவன் தான் என் புருஷன். இப்போ ஆம்பளைங்க கை தட்டுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அவங்க எப்படி கொஞ்சம் தட்ட மாட்டாங்க இல்லை? நமக்கு இப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை கர்த்தர் எழுப்புவாராக. இல்லை, கையை நல்லா வைத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது இதெல்லாம் கேட்குறாங்களா? போய் அவள் ஜெபம் பண்ணுறாளா, பைபிள் வாசிக்கிறாளா, சர்ச்சுக்கு போகிறாளா, தூதனை கண்டாளான்னு கேட்குறாங்க. எவ்வளோ நகைப்படுவேன். இன்னைக்கு அநேகர் மேரி பண்ணுறது பெண்ணை அல்ல, வெறும் நகையும் இதைத்தான் மேரி பண்ணிகிட்டு இருக்கான் மனுஷன். ஆனால் மனோவா தரிசனமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தான். அவள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான், அவளை விசுவாசித்தான். இந்த பக்கம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனோவா கேரக்டரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பயந்தாங்கொல்லி தான் மனோவா. அவள் வந்து ஒருவேளை மலடியாக இருந்தாலும், இங்கே வாசிக்க கீழே வந்தீங்கன்னா 22 வாசிங்க, பிரதேசெல்லாம் வாசிக்கணும்ல. மனைவியை பார்த்து, நிறைய பேரை நம்ம பார்ப்போம், ஆனால் பார்க்க வேண்டிய ஆளை நல்லா பாரு. மனோவா பார்க்கிறான், மனைவியை பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் சொல்கிறத கவனிங்க. நாம் யாரை கண்டோம்? தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். தீர்க்கதரிசன வார்த்தை பார்த்தீங்களா? இதுதான் மிஸ்டர் மனோவா. This Mr. Manoah is saying we will die. We will die. இப்படிப்பட்ட கணவன் ஒருவேளை உங்கள் வாழ்வில் இருந்தால் கோபப்படாதிருங்கள். பெண்களுக்கு சொல்கிறேன், கோபப்படாத. இந்த மனோவா மனைவிக்கு பேர் சொல்லலை பைபிளில், அவள் பேரே எழுதப்படலை.
குடும்பங்களில் குடும்பத்தில் குடும்ப தலைவன் பேர் தான் இருக்கும். இப்போ தான் நம்ம இதை கார்டில் மாற்றி விட்ருக்காங்க, ரேஷன் கார்டில் நம்ம மாற்றி விட்ருக்காங்க. ஆனால் பெண்கள் மறைந்து தான் இருப்பாங்க, பெண்கள் பேர் வெளியே வராது. ஆனால் முதலாவது பரலோகம் பார்த்தது அந்த பேரில்லாத யார் அது? அந்த மனோவாவின் மனைவின்னு தான் அவளை அட்ரஸ் பண்ணியிருக்கு. இங்கே யாராவது பெண்கள் என் பேர் வரலை, நான் என் குடும்பத்துக்கு இவ்வளோ செஞ்சேன் உழைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ போய் கிரெடென்ஷியல் எடுக்காத. பரலோகம் உனக்கு கிரெடென்ஷியல் கொடுக்க ரெடியாக இருக்குது. கைதட்டி ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து. பரலோகம், உலகம் இன்றைக்கு நமக்கு கிரெடென்ஷியல் கொடுக்காது, ஆனால் பரலோகம் நம்மை கவனிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 40 ஆண்டு காலம் ஊழியத்தில் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்யும்போது அப்படி தான். நாங்கள் விசுவாசிகள் கொடுக்குற பெரிய பாராட்டையோ நீங்கள் அப்படியே எங்களுக்கு க்ரீட் பண்ணுறதையும் ஆன போன பண்ணுறதையும் அதை நம்பி வாழலை, அதை நம்பி வாழ போகிறதும் இல்லை. வி நோ எங்களை ஹானர் பண்ணுறது ஹெவன். எங்கள் ஜபத்தை கனப்படுத்துகிற தேவன் இருக்கிறார், வார்த்தை கனப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த தேவன் வேணும்? கைவிதி சொல்லுங்க. ஆண்டவரை, யார் என்னை கனப்படுத்தாவிட்டாலும், யார் எங்களை அவமதித்தாலும், அல்லது எங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பரலோகம் எங்களை கனப்படுத்துகிறது. நல்ல கரங்களை தெரிந்த பரலோகத்துக்கு நன்றி சொல்லி, பரலோக தேவனே, இந்த உலகத்தில் மலடியும் மலடனையும் எது கனப்படுத்துது? பரலோகம் கனப்படுத்துகிறது. பரலோகம் கனப்படுத்துகிறது. நான் இந்த வேத பகுதியை பல முறை வாசித்திருக்கிறேன். இது என்னுடைய 13வது பைபிள் என்று நினைக்கிறேன். ஒரு வாரமாக தியானித்து நான் 3 டைரியில் எழுதி இந்த இவ்வளோ செய்தியை கத்தர் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் கேட்க ரெடியாக இருக்கீங்களே எனக்கு தெரியல. தேவனுடைய வார்த்தையை, இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அந்த வார்த்தை போல வல்லமுள்ளது இல்லவே இல்லை. மலடி என்று சொல்லப்பட்டவளை காண்பதற்கு பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தான். வரும்பொழுது தனியாய் அந்த மனைவியை சந்தித்தான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கணவனும் சேர்ந்து விட்டான். எல்லாம் முடிந்து அந்த டிராமா முடியும் போது 2 பேரும் ஒன்றா நிற்கிறாங்க. அவள் ஏற்கனவே சொன்ன வார்த்தையில் அவள் பிரெக்னன்ட் ஆயிட்டா. இப்போ தூதன் அக்கினியிலே போகிறத 2 பேர் நின்று ஏறிட்டு பார்க்குறாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி குடும்பத்தை கட்ட விரும்புறவங்க மட்டும் கைவைத்தி ஜெபம் பண்ணுங்க. 2 பேரும் சேர்ந்து தூதனை பார்த்தாங்க. யாரா இருந்தாலும் சரி, whoever you may be, come into the word of God. பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது எனக்கு. நான் சரி, இது உள்ளே போனால் ரொம்ப டீப் சப்ஜெக்ட் இல்லை, எல்லாம் தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. குடும்பத்தை பற்றி தெரியும். ஆண்டவருடைய கிருபையினால ஒரு 2000 பேருக்கு மேலே திருமணம் செய்து வைத்திருக்கிறோம். நல்ல திருமணம் நடத்தும் போது இந்த கரங்களை கோர்த்து நான் டெக்ளேர் பண்ணுவேன். we know what is a family, we know what is a husband. நீங்கள் முக்காடு போட்டிருக்கலாம், போடாமலும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். கணவன் மாறும், கருப்பு சட்டை போட்டிருக்கலாம், வெள்ளை சட்டை போட்டிருக்கலாம். ஆனால் I know who you are, I know who you are. உன் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே, முகத்தை பார்த்த உடனே எதையும் நடத்தி மாற்றி விட முடியாது. இதை விட மேலாக நம்ம யார் அறிந்திருக்கிறா? நம்ம தேவன் அறிந்திருக்கிற. கையெல்லாம் வைத்து பரலோகத்துக்கு நன்றி சொல்றார் எல்லாரும். பரலோக தேவனே, பரலோக தேவன், எல்லாம் கை உயரட்டும் பரலோகத்துக்கு நேரா. பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆழ்பவரே, மாறாதது இந்த அகிலத்தை ஆழ்பவரே, மாறாதது. இந்த பெண் பெயர் சொல்லப்படவில்லை. நம்பர் 1. இரண்டாவது, இந்த பெண், இரண்டாவது அவன் லைஃப்ல மலடி. ஆனா இந்த பெண் மலடி பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் she was the courageous woman in the family. இவ்வளோ மாதிரி தைரியசாலி யாருமே கிடையாது. பிள்ளை இல்லை, மலடி தான், பெயர் சொல்லப்படலை. ஆனால் அவள் தான் அந்த குடும்பத்தில் தைரியசாலி. ஏன்னா இவன் சொல்கிறான் நம்ம செத்து போவோம் அப்படின்னு சொல்ல. அவள் ஆன்சர் என்ன வாசிங்க? 23:13-23. அதற்கு அவன் மனைவி. பெண்கள் கவனிங்க, பெண்கள் பேச வேண்டிய வார்த்தை என்ன? புருஷன் ஒன்று சொல்லும் போது மனைவி என்ன சொல்லணும்? நீ கூட சேர்ந்து ஆமா வா போகலாம் சாகலாம்,
புருஷன் சாவான்னு சொல்ல உடனே நீ கூட சேர்ந்து சாவான்னு சொல்லிட்டு கிடக்கூடாது. நீ சொல்லணும், நம்மளை சாகடிக்கவா கோயிலுக்கு போனோம், நம்மளை சாகடிக்கவா ஆண்டவர் நம்ம ரட்சித்தார். அவர் சொல்றது கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமா இருந்தார், அப்பவே கொன்றுப்பாரு. அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். கரங்களை தட்டி இந்த உம்மனை அப்ரிஷியேட் பண்ணபடி கரங்களை தட்டுங்க. சச் அ கரேஜியஸ். ஓ ராபாக், இந்த மாதிரி குடும்பங்கள் எழுமணும். கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க வல்லமே. சகோதரியே, தேவனை பற்றி பேசும்போது மகிமையா பேசு. ஆனால் இந்த கேரக்டர்லாம் கண்டுபிடிச்சு கல்யாணம்லாம் பண்ண முடியாது. அதுக்குள்ள உங்களுக்கு 120 வயசு ஆயிரும். அதே நேரத்தில் எந்த புருஷனும் எந்த மனைவியும் நீ மாற்றலாம் முடியாது. தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. 170 வயசானா கூட உன் புருஷனை மாற்ற முடியாது, மனைவி நீ மாற்ற முடியாது. இருக்கிறவளை இருக்கிறவளாகவே ஏற்றுக்கொள். வயிறு எரியுதா? சிலர்லாம் மாற்ற படித்து தான் அங்கே அவன் மாறி போயிட்டான், ஒன்றுலாம் போயிட்டான். இல்லை, யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே. 2 கை வைத்து சொல்லிடுங்க பார்க்கலாம். நான் கூட பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் அவங்களை என்ன செய்ய முடியாது என்னால். மாற்றுகிற தேவனை தான் நோக்கி பார்க்கிறேன். மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் அநேகரை மாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கை தட்டுங்க, அவருக்கு தட்டுங்க. அவர் அநேகரை மாற்றுறாரு, குடும்பங்களை மாற்றுறாரு, பிள்ளைகளை மாற்றுறாரு. ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் சாட்சியை கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. மேலே என்னுடைய ஆஃபீஸில் 10 டைவர்ஸ் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். டைவர்ஸ் பண்ண போயிட்டு மறுபடியும் 2 பேரையும் கூப்பிட்டு பேசி ஒப்புரவான கடிதங்க இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் குடும்பங்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இதுக்கு ஆமேன் சொல்ல முடியுது? ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. கையப்படி வைத்து எங்கிட்ட இப்படி சொல்லுங்க. பெயர் சொல்லப்படாதவள் மலடி, ஆனால் தைரியம் உள்ளவள், தேவனை அறிந்தவள். ஹல்லேலூயா. அவ எப்படி தூதனை டிஃபைன் பண்றா பாருங்க. அவ தூதனை எப்படி டிஃபைன் பண்றா, அந்த புருஷன்ட்ட சொல்றா. நான் ஒருத்தரை பார்த்தேன், அந்த 6ஆம் வசனம் நினைக்கிறேன், 6ஆம் வசனத்துல தான் இருக்கு பாருங்க. அவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல், தேவனுடைய தூதரின் எல்லா ஆம்பளை சாயலையும் பார்த்துட்டு இருக்காத, மூக்க பார்த்து ஏமாந்து போகாத, கத்தரை பாரு. பெண்களே, உன் லைஃப்ல நீ நினைக்கிற எதுவுமே சேராது. அது தெரியுமா உங்களுக்கு? சேராது. அப்படி வந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி அவனோ அவளோ இருக்க மாட்டா. ஆனா எப்பொழுதும் ஒரு சாயலை நீ பார்க்கணும். அவர் தான் இயேசு. கை வைத்து அவருடைய சாயலை நான் காணட்டும். லெட் மீ see the image of God in my life. ஹல்லேலூயா. கர்த்தரின் சாயலை கண்டவன். ஹல்லேலூயா. இந்த எலிசா தீர்க்கதரிசி காலத்துல கூட அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால அவளும் யாரை கண்டுபிடித்தா? தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிச்சா. ஐடென்டிஃபை God and His power, identify the prophets, identify the servants of God. Oh woman, the Lord tells you this morning, பெண்ணே, தேவனை கண்டுபிடி. உன் குடும்பத்துக்கு தேவனை கண்டுபிடி. பணக்கார புருஷனை கண்டுபிடிச்சதுனால தேவன் வந்துட மாட்டார். பணமுள்ள ஒருவனை கண்டுபிடித்து விட்டதுனால ஏதோ ஒன்று விடாது. பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் அங்க ஒருத்தர் வந்தாதாங்க அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் உனக்கு பிள்ளையை பெற்று தராது. பணம் உன் கேன்சரை சுகமாக்காது. பணம் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் ஹார்ட்டை ஒண்ணு செய்யாது. உன் லங்ஸை தொட முடியாது. பணம் என் கர்த்தர் தொடுவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க மேலே. ஆமென், ஆமென். ஓ ரகபா லஹதரபா. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். He is an almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அப்போ இங்க இந்த பெண் இப்படி இருக்கிறாள். இந்த மனோவா என்ன எப்படி இருக்கிறார் கொஞ்சம் பார்க்கலாமா? ஐ அப்ரிஷியேட் திஸ் மனோவா. சொல்லுங்க மனோவா. பதமா சொல்லுங்க மனோவா. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அதில் வருது. ஆதியாமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள நோவாவும் அதில் தான் இருக்காரு. இல்லை ம நோ வா. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு மனிதனை தேவன் யார் எங்கே தெரிந்து கொண்டாலும் தன்னுடைய சந்ததியோடு லிங்க் பண்ணவனை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் குடும்பம் தேவனோடு இணைக்கப்பட்ட குடும்பமா, ஆபிரகாம் ஈசாக்கோடு இணைக்கப்பட்ட குடும்பமா மாறுன்றவங்கள கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவன் மனோவா என்று பெயர் அவனுக்கு இருந்தது.
ஆனால் இவன் நோவா என்ற பெயரை உள்ள அடக்கி கொண்டிருக்கிறான். காரணம், அந்த நோவாவின் மேல் யாருடைய கிருபை இருந்தது? தேவனுடைய கிருபை. கொஞ்சம் கவனிங்க. நல்ல குடும்பத்தை கட்டணும்னா குடும்பத்தை கட்டுற நல்ல ஆம்பளைகள், அந்த குடும்ப ஸ்திரீகள் அவங்கள பார்க்கணும். பைத்தியத்தை பார்த்து என்ன மாறிடக்கூடாது. கவனிங்கள், லிசன் கேர்ஃபுல்லி whom you are. சில பெண்களுக்கு ஒரே நகை பைத்தியம். ஆனால் அவன் ஆசை என்ன? துணி கடைக்கு போனால் அவன் படுற பாடு, திருப்பி எடுத்து அடுக்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடு இல்லை? இப்படி தான் நாங்களாம் போனால் ஒரு சாட்டை தீட்டு வந்துடுறோம்ல, எல்லாரும் சேர்த்ததா. ஆசை என்ன? தேவன் பெயரில் உள்ள ஆசை இல்லை, கர்த்தர் பெயரில் உள்ள ஆசை. அவள் ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த பெண், ஆனால் உடனே தேவனை பார்த்தா அதுக்கு ஈக்குவலாக அந்த புருஷன், வாசிங்க 8ஆம் வசனம், she had a good husband, man of prayer. ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் அவளுக்கு கிடைத்தான். மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன பண்ணினானா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாய் மாறுவதாக. கையை நல்ல உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் யாரு கூட கனெக்டடா இருக்கணும்? தேவனோடு. எல்லாம் சொல்லுங்க, யாரு கூட கனெக்டடா இருக்கணும்? மனோவா. சத்தத்தை வைத்துங்க. மனோவா கை சுத்தி முற்பிதாக்களோடு கனெக்டடா உள்ளவனா இருந்தான். சில ஆளு குழந்தை பிறந்த பேர் வைக்கிறது, அந்த பேரை பாருங்க என்னவோ பேர் வைக்கிறாங்க. ஒரு ஆளாவது பைபிள்ல ஒழுங்கான பேர் வைக்குதா? நம்ம பேர் வச்சாலும் அந்த பேர் எழுதுறது இல்லை, ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு இல்லை. உன் பேரில் வல்லமை இருக்குது. தேவன் பேரை மாற்ற விரும்புகிறார். முதலாவது பேர் மிக மிக முக்கியம். பேர் மிக முக்கியம். அந்த பேரில் அங்கே ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் அவனுக்கு ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் லைஃப் உள்ள வந்துடுச்சு. நம்ம குடும்பங்கள்லாம் இப்படிப்பட்ட குடும்பங்களாய் மாறும்படி தேவன் நம்மை உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை பல இதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஆண்டவர் ஏற்று வந்திருக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு குரோட்டன் செடி இருந்தால் அதை கட் பண்ணி ஒன்றோடு அதை கொண்டு இணைச்சி வச்சிங்கன்னா அது ஒன்றோடு சேர்ந்து வளருது. யோவான் 15 சொல்கிறார், காட்டொலிவ மரமாக இருந்த நம்மை ஒலிவ மரத்தோடு தேவன் இணைக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்தவான்களோடு இணைந்து கொள்ள விரும்புகிறல? கைவித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பம் பரிசுத்தவான்களோடு இணையணும், சபையோடு இணையணும், தேவனோடு இணையணும். I must link with the servants of God, patriots of God. தேவனுடைய பரிசுத்தவான்களோடு ஊழியர்களோடு இணைந்த குடும்பமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் மாமே மச்சான் தோலாம் திருத்தி தொண்டக்கா அங்கே போனேன் இங்கே போனேன் ஊருக்கு போனேன் சர்ச்சுக்கு வர மாட்டேன் ஜபத்துக்கு வர மாட்டேன். ஜபத்துக்கு வர்ற பர்சன்டேஜ் 365 நாளில் 30 நாள் தான். 365 நாள் 370 நாள் எங்கனா போய் இருக்கிறது. வாட் இஸ் யுவர் பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் காட்? தேவனோடு கூட ஐக்கியத்தை என்ன, அந்த செயல்பாடின் பர்சன்டேஜ் என்ன? தேவனோடு உள்ள தொடர்பு தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவ தரிசனம் பெறணும்னா தேவமானங்களோட இரு, தேவ ஜனங்களோட வாழு, ஜபிக்கிற ஆளோட இரு, தேவனை பார்க்கிறவன் கூட பார்க்கிறவன் கூட சேரு. கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. ஆண்டவரே, உம்மை பார்க்கிற காண்கிற மனிதர்களோடு இணையணும். ஆனால் என் லைஃப்பில் சிறு வயதுலேருந்து நான் பழகணும் பேசணுன்றால ஜெபம் பண்ண உடனே எனக்கு பிடிக்கும் அவங்கள. இதுதான் என்னுடைய டெண்டன்சி. நமக்குன்னு ஒன்று கேரக்டர் இருக்குது. ஆண்டவரை பிடிக்குதா உனக்கு? நான் சொல்கிறேன், யாரை பிடிக்கணுங்க? தேவனை பிடிக்கணும். நான் யாரை பார்க்கிறவள்? தேவனை பார்க்க. கை இப்படி வைங்க. அவரையே நான் அணிந்திருக்கிறேன். அவரையே நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்குள் அவர் வாசமாக இருக்கிறார். வேறு எந்த காரியவனை அண்டுவதற்கு நான் விட மாட்டேன். Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.